ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸசைஸ் 6.3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, an aeroplane at altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance boats the two boats. இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஏரோப்ளைன் பறந்துட்டுருக்குது, ஓகேவா? ஒரு ஏரோப்ளைன் பறந்துட்டுருக்குது, ஓகேவா? ஒரு ஏரோப்ளைன் இது பறந்துட்டுருக்குது, ஓகேவா? கீழே வந்து ரெண்டு போட் இருக்குது, ஓகேவா? இதுதான் போட்டு நான் சும்மா வரைஞ்சிருக்கிறேன், ஓகேவா? கிண்டல் பண்ணாதீங்க. இங்கே ஒரு மையப்புள்ளி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரோப்ளைன்லேருந்து இது அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? எக்ஸ். இங்கே மேல் போட்டில் ஏரோப்ளைன்லேருந்து இந்த கடலுக்கும் இந்த ஏரோப்ளைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, 1800 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? 1800 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஏரோப்ளைன்லேருந்து டிப்ரெஷன் ஆங்கிளில் பார்க்குறேன். இது ஒன்று வந்து 30 டிகிரினும் இன்னொன்று வந்து 60 டிகிரின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு போட் வந்து 30 டிகிரி, ஏன்னா சின்னதாக. அடுத்து செகண்ட் போட் வந்து 60 டிகிரி, ஓகேவா? செகண்ட் போட் வந்து 60 டிகிரி. எப்படின்னா இது வந்து ஹரிசாண்டலில் இங்கே டிப்ரெஷனை சொல்லிக்காங்களா 30 டிகிரி. இங்கே டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா எது இஜெட் மாதிரி வருது, இந்த லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதாக. அப்போது இது வந்து 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக 60 டிகிரி சொல்கிறாங்க, அப்போது இது 60 டிகிரி, ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த போட்டும் இந்த போட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இதுக்கு நேம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ABCD, ஓகேவா? கொஸ்டின் என்னென்னா சிடியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ சிடியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா பிசி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பிடி கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து பிடிலேருந்து பிசியை கழிச்சிங்கன்னா மீதி வர சிடி தான் ஆன்சர், ஓகேவா? நான் எப்படி டெஃபினேஷன் போட்டு எழுதி கட்டுறேன் பாருங்கள், கவனிங்க நல்லா. சொல்யூஷன்: முக்கோணம், ஃபஸ்ட்டு முக்கோணம், இந்த முக்கோணம் மட்டும் எடுத்துக்கலாம், ஏபிசி, ஓகேவா? கோணம் ஏபிசி. இது வந்து என்ன, ஆப்போசிட் வந்து 1800 மீட்டரா, அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் பிசினே வச்சுக்கலாம். tan தீட்டா சேம் அதே தான் வரும், tan தீட்டா ஆப்போசிட் பை அர்ஜென்ட், ஓகேவா? ஆப்போசிட் என்ன, 1800 மீட்டரா, அர்ஜென்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது, அதனால் பிசின்னு வச்சுக்கலாம். tan தீட்டா போல் என்னென்னு போடணும், 60 டிகிரின்னு போடணும். tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன, √3 ஈக்குவல் டு 1800 மீட்டர் பை பிசி. பிசி இந்தாண்டு, பிசி இப்படியே இருக்கட்டும், 1800 இருக்குதா? பிசி வந்து இங்கே, பிசி வந்து இந்தாண்டு கொண்டு √3 இந்தாண்டு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும், பிசி ஈக்குவல் டு 1800 பை √3. சேம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பெருக்கலாமா? அப்போ ரெண்டு பக்கமும் பெருக்கும்போது √3 இன்ட்டு √3 பை √3 1800 √3 பை √3 இன்ட்டு √3 3. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? இது 600 ஆயிரும். அப்போது 600 √3. பிசியோட மதிப்பு என்ன, 600 √3, ஓகேவா? இதுதான் பிசி, இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிடி கண்டுபிடிக்கலாம். பெரிய முக்கோணம் 30 டிகிரி, முக்கோணம் ஏபிடி, tan தீட்டா அதே தான், ஆப்போசிட் பை அர்ஜென்ட் ஏதோ வரும். இதுக்கு ஆப்போசிட்னா அதே தான், 1800 வரும். ஆப்போசிட்னா 1800. அர்ஜென்ட் என்னென்னா பிடினே வச்சுக்கலாம், ஏன்னா பிடி நமக்கு தெரியாது இல்லை, அதனால் தெரியாது. tan 30 டிகிரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து tan 30 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1/√3, 1800 பை பிடி. இப்போ வந்து பிடி இந்தாண்ட கொண்டு வந்துட்டு இது வகுத்தில் இந்தாண்ட வரும்போது என்ன, பெருக்கலாயிரும். அப்போது 1800
இன்ட்டு √3 ஓகேவா ஈக்குவல் டு பிடி. சாரி இது இப்படி எழுதாதீங்க, இப்படி எழுதிக்கோங்க, நான் மாற்றி எழுதிட்டேன், இப்படி எழுத மாட்டான். பிடி வந்து இந்த ஆண்டு வருமா, அப்போ பிடி ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3 வருமா. அப்போது பிடி ஈக்குவல் டு 1800 √3 இதுதான் பிடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிடி வந்து பிசியை கழிச்சா உங்களுக்கு வர ஆன்சர் வந்துடும் ஓகேவா. இப்போ சிடி தானே கண்டுபிடிக்கணும். அப்போது சிடி பிடி மைனஸ் பிசி பிடி இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 1800 √3 மைனஸ் பிசி என்னன்னா 600 √3 ஓகேவா ஈக்குவல் டு இதில் வந்து மைனஸ் பண்ணனா 1200 இன்ட்டு √3ன்னு வரும். 1200 இன்ட்டு √3யோட மதிப்பு என்னன்னா இன்ட்டு 1.732 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ரெண்டு பேருக்குன்னா என்ன ஆன்சர் வரும்னா இங்கேயே போட்டிருக்கிறேன் பாருங்கள். என்ன ஆன்சர்னால் சிடி ஈக்குவல் டு 20 78 400ன்னு வரும் ஓகேவா. இப்போ வந்து 3 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கணும், 1 2 3 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கணும். அப்போது சிடி ஈக்குவல் டு 2028.4 மீட்டர் ஓகேவா. இதுதான் சிடியோட டிஸ்டன்ஸ். கீழே என்ன எழுதுறீங்கன்னா therefore hence the distance between the boats போட்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு 2078.4 மீட்டர் ஓகேவா. ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா. நம்ம கொஸ்டின் என்னென்னா இங்கே ஒரு ஏரோப்ளைன் பறந்துட்டு இருக்குது ஆப்போசிட் டைரெக்ஷனில், அங்கே தான் கப்பலும் இருக்குது. அந்த ஏரோப்ளைன்லேருந்து கப்பல் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் கப்பல் வந்து அங்கேருந்து அந்த கப்பல் பார்க்குற கோணம் வந்து 30 டிகிரினும், அடுத்து இன்னொரு கப்பல் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு கப்பலை வந்து 60 டிகிரிலையும் பார்க்குறாங்க, நெக்ஸ்ட்டு கப்பலை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க ஓகேவா. பார்க்கும்போது இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாச்சா, அதே மாதிரி இங்கே டிப்ரெஷன் வந்து 30 டிகிரினா எலிவேஷனும் 30 டிகிரியாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் டிப்ரெஷன் 60 டிகிரினா இங்கேயும் எலிவேஷன் 60 டிகிரியாக தான் இருக்குமா. அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஏரோப்ளைனுக்கும் இருக்கிற அந்த கடலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன 1800 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா இந்த ரெண்டு கப்பலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்மள கேட்குறாங்க ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், 60 டிகிரி இருக்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். அது 60 டிகிரி இருக்கிற முக்கோணத்தை எடுத்திங்கன்னா tan 60 டிகிரி ஈக்குவல் டு 1800 மீட்டர் பை பிசி. ஏன்னா அர்ஜென்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆப்போசிட் தெரியும், ஆனால் அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் பிசின்னு வச்சுக்கலாம். பிசி இந்த ஆண்டு கொண்டு வந்துட்டு tan 60 டிகிரி மதிப்புனா √3 ஈக்குவல் டு 1800 பை √3ன்னு வந்துடுமா. √3 ரெண்டு பக்கம் பெருக்கிக்கலாம். அப்போது 1800 √3 பை 3 ஏன்னா √3 இன்ட்டு √3 3, அப்போது 3 வச்சு 1800 கேன்சல் பண்ணலாம். அப்போது 600 √3ன்னு வந்துடும். பிசி என்ன 600 √3 கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து முக்கோணம் ஏபிடின்னு போட்டு tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். இப்போ வந்து பெரிய முக்கோணம் ஃபுல் முக்கோணம் எடுக்கிறோம் ஓகேவா. 30 டிகிரி ஆப்போசிட் வந்து என்ன 1800 தான், சேம் அதே தான். இப்போ 30 டிகிரியோட மதிப்பு என்ன 1/√3 ஈக்குவல் டு 1800 பை பிடி ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிடி வந்து இந்தாண்டு கொண்டு வந்துட்டு இந்த √3 இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்தாண்டு கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே வகுத்தல் இருக்குது. அப்போ வகுத்தில் கொடுத்தனாவும் பெருக்கலாயிரும். அப்போ 1800 இன்ட்டு √3 பிடி ஈக்குவல் டு 1800 √3 மீட்டர் ஓகேவா. மீட்டர்லாம் போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கோங்க மீட்டர்லாம் ஓகேவா. எக்ஸாம்பிள் மீட்டர்லாம் முக்கியம், ஏன்னா அது போடலன்னா கூட உங்களுக்கு ஒரு மார்க் குறைச்சிடுவாங்க. இப்போ சிடி ஈக்குவல் டு பிடி மைனஸ் பிசி. பிடி வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 1800 √3 மைனஸ் 600 √3 பிசியோட மதிப்பு. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1200 √3ன்னு வரும் ஈக்குவல் டு √3யோட மதிப்பு என்ன 1.732. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2078.4 மீட்டர்னு வரும். இதுதான் அந்த ரெண்டு போட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். கீழே therefore hence the distance between the boats 2078.4 மீட்டர் ஓகேவா. ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.